எல்லா குழந்தைங்களுக்கும் வணக்கம். நான் உங்களோட தீபிகா அருண். உங்களோட நண்பர்களோட பேர்லாம் எனக்கு சொல்லுங்க. ம் ம் பள்ளிக்கூடத்து நண்பர்கள், வீட்டை சுற்றி இருக்கிற நண்பர்கள், எல்லார் பேரையும் சொன்னீங்களா? சபாஷ். இந்த கதையில நண்பர்கள் மரங்களை மாதிரின்னு சொல்றாங்க. அது எப்படி இருக்க முடியும்? நான் சில விஷயங்கள் சொல்லட்டுமா? மரம் நமக்கு நிழல் தரும். அதே மாதிரி நண்பர்கள் நமக்கு நிழல் தருவாங்க. நிழல் தருதுன்னா என்ன? நமக்கு ஆதரவு அளிப்பாங்க. நமக்கு வேணுங்கும்போது நம்ம கூட துணையா இருப்பாங்க. அதுதான் நான் நிழல்னு சொன்னேன். வேற என்ன? மரங்கள் நமக்கு பழங்கள், காய்கறிகள், அந்த மாதிரி பல விஷயங்கள் தருதுல. அதே மாதிரி நண்பர்கள், இந்த பழங்கள் காய்கறிகள்லாம் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்ல விஷயம்ல. அதே மாதிரி நமக்கு இருக்கிற நண்பர்கள் நமக்கு நல்ல விஷயங்களை கத்துத்தரணும், நமக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கணும். இதே மாதிரி வேற எந்தெந்த விதத்துல நண்பர்கள் மரங்களை மாதிரி இருக்காங்கன்னு நீங்க உங்க அப்பா அம்மா கூட கலந்து ஆலோசிக்கிறீங்களா? அடுத்த முறை என்ன பார்க்கும்போது நீங்க எனக்கு சொல்லுங்க, உங்களோட நண்பர்கள் மரங்களை போல எப்படி இருக்காங்கன்னு. அது மட்டும் இல்ல, மரங்கள் நமக்கு நண்பர்களா இருக்கணும். என் மர நண்பன். எழுதியவர் ஸ்ரீகுமார். தமிழில் கிருஷ்ணன். வெளியீடு பிரதம் புக்ஸ். மினியுடைய அம்மம்மாவின் தோட்டத்தில் 3 பெரிய பழமரங்கள் இருந்தன. ஒரு மரத்தில் நன்றாக பழுத்த மஞ்சள் நிற மாம்பழங்கள் இருந்தன. அவை மென்மையாகவும் இனிப்பாகவும் இருந்தன. இரண்டாவது மரத்தில் பழுப்பு நிறமான புளியம்பழங்கள் இருந்தன. புளியம்பழத்தின் ஓடு கடினமானது. ஓட்டின் உள்ளே புளிப்பான சதை பற்று இருக்கும். அதை சாப்பிடும்போது உங்கள் முகம் கோணுவதை தவிர்க்கவே முடியாது. மூன்றாவது கொய்யா மரம். அதன் பச்சை நிற பழம் சில சமயம் கடினமாகவும் சில சமயம் மென்மையாகவும் இருக்கும். அது இனிக்குமா அல்லது புளிக்குமா என்று நம்மால் சொல்ல முடியாது. இந்த பழமரங்கள் என்னோட நல்ல நண்பர்கள். நான் பல வருஷங்களுக்கு முன்னால இதுங்களை நட்டேன். இந்த மரங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்றார் அம்மம்மா. எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அம்மம்மா என்றாள் மினி. மறுநாள் மினியின் நண்பன் ராகேஷ் விளையாட வந்தான். மினி ராகேஷை அம்மம்மாவிடம் தள்ளினாள். அம்மம்மா, என்னோட மரத்தை பாருங்க என்றாள். உன் நண்பன் மரமா என்ன? உன் மர நண்பர்கள் கிட்ட பழங்கள் இருக்குதா? என்று அம்மம்மா சிரித்தார். இவன் ஒரு வேடிக்கையான மரம். மாமரம், புளிய மரம், கொய்யா மரம்னு எல்லாத்தோட கலவை என்று சிரித்தாள் மினி. அது எப்படி என்று கேட்டார் அம்மம்மா. பிறகு மினி, அம்மம்மா, இவன் சில சமயம் மாம்பழத்தை மாதிரி மென்மையாவும் இனிமையாவும் இருப்பான். நாங்க நிறைய விளையாட்டுகள் விளையாடுவோம். அவனோட கால் பந்த என் கூட பகிர்ந்து விளையாடுவான் என்று விளக்கினாள். சரி, அவன் புளிய மரத்தை போல இருக்கிறது எப்படி என்று கேட்டார் அம்மம்மா. சில சமயம் கோச்சிக்கிட்டு புளிய போல கடுமையா இருப்பான். அப்புறம் நாங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு சாயங்காலம் முழுக்க பேசிக்கவே மாட்டோம் என்றாள் மினி. அவன் கொய்யாவை போல கூட இருப்பானா என்று கேட்டார் அம்மம்மா. ஓ, சில சமயம் அவன் இனிப்பா இருப்பானா கடுமையா இருப்பானான்னு சொல்லவே முடியாது. நண்பர்கள்கிட்ட இனிமையா இருப்பான். ஆனா யாரானோ எங்களை துரத்தவோ தொல்லை பண்ணவோ வந்தா கடுமையாவும் கோபமாவும் இருப்பான் என்றாள் மினி. அம்மம்மா ராகேஷை அணைத்துக் கொண்டார். விதவிதமான பழங்கள் உள்ள ஒரு மரத்தை நான் பார்த்ததே இல்ல. ராகேஷ், நீ எனக்கும் நண்பனா இருப்பியா என்று கேட்டார். ராகேஷ் சிரித்துக்கொண்டே இருப்பேன் அம்மம்மா என்றான். மினி கை தட்டி, மரங்கள மாதிரி நண்பர்கள் இருக்கிறது ரொம்ப அருமையான விஷயம் என்று குதித்தாள். அதே போல மரங்கள் நண்பர்களாக இருக்கிறதும் தான் என்றார் அம்மம்மா. என்ன குழந்தைகளா, கதை கேட்டீங்களா? இதுல ராகேஷ் மினிக்கு எப்படி ஒரு மரம் மாதிரி நண்பனா இருக்கான்.
அதே மாதிரி நீங்களும் உங்களோட நண்பர்களுக்கு மரம் மாதிரி கூடவே இருக்கணும். கடைசியில அவங்க பாட்டி, அதான் அம்மம்மா என்ன சொன்னாங்க? மரங்களும் நமக்கு நண்பர்களா இருக்கணும்னு சொன்னாங்க. அதுவும் ரொம்ப முக்கியம் குழந்தைகளா. உங்க வீட்டை சுத்தி இருக்கிற எல்லா மரங்களையும் உங்களோட நண்பர்களாக்கிக்கோங்க. வீட்டை சுத்தி போங்க, ஒரு மரத்துக்கு ஒரு பேர் வைங்க, அந்த மரத்தோட பேசுங்க, அந்த மரத்தை பத்திரமா பாத்துக்கோங்க. அந்த மரத்துக்கு தண்ணி விட முடியுமா? அதை யாரும் தொல்லை பண்ணாம இருக்காங்களா? இந்த மாதிரி அந்த மரங்களை நீங்க பத்திரமா பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த மரங்களும் உங்களுக்கு நண்பர்கள்னு தானே அர்த்தம். மரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்ல குழந்தைங்களா? நம்ம தான் மரங்களெல்லாம் பத்திரமா பாத்துக்கணும். பாத்துப்பீங்களா? உங்க வீட்டை சுத்தி இருக்கிற மரங்களுக்கு என்னென்ன பேர் வச்சீங்கன்னு அடுத்த முறை எனக்கு சொல்லுங்க. இன்னொரு கதையோட சிட்டுக்குருவி பாட்காஸ்ட்ல உங்களை சீக்கிரமா வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க.